வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் ஐசாக் ஐயா தலைமையில் எஸ்ஐஆர் மற்றும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்தி. அரக்கோணம் தாலுகா அலுவலகம் அருகில் ஜனநாயக மக்கள் கட்சி தலைவரும் செனட் என்ற கிறிஸ்துவ அமைப்பின் தலைமை போதகருமான ரெவரண்ட் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மத்திய அரசு உடனடியாக தடை செய்ய கோரியும், தலித் கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டையும் வழங்க வலியுறுத்தியும், பஞ்சமி நிலங்களை தமிழக அரசு மீட்டுத்தரக் கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஜனநாயக மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனால் இப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு காணப்பட்டது. மத்திய அரசு மாநில அரசும் உடனடியாக சிறுபான்மை மற்றும் தனியார் பல்கலைக்கழகம் உருவாக்கும் சட்டத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. மீண்டுமாக இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறக்கூடாது. சிறுபான்மை மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு அரசாணை உருவாக்கப்பட வேண்டும். மேலும் குறிப்பாக இப்போது தமிழகத்தில் வாக்காளர் மறுசீரமைப்பு சீர்திருத்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறுகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இப்பொழுது தமிழகத்தில் தேவையில்லை. தமிழக மக்கள் வெளியிடங்களில் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கை அடையாள அட்டைகள் திடீரென்று கேட்டால் அது கொடுக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறது. ஆகினாலும் வட இந்தியர்களை தமிழக வாக்காளர் பட்டியல் சேர்த்து தமிழர்களை வெளியேற்றுவதற்கு மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது தமிழகத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. ஆகினால் இந்த தேர்தலுக்கு இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை வைத்து செயல்பட வேண்டும். அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும். இப்போது இந்த